கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்க கேளுங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து செல்வோமாக. அன்பானவர்களே, இதனாலும் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புதல் என்றால் என்ன? சுருக்கமாக சொன்னால் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய மனதின்படி வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த விருப்பம் தான் மனம் திரும்புதல். அதாவது மனிதன் தனக்கு விருப்பமாகவே வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த விருப்பம்தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் பலவிதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பாக சொல்லப்போனால் கிறிஸ்தவன் மாத்திரம் அல்ல, இந்த மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவன் அல்லாதவனும் மனம் திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தின்படி கடவுளை தொழுது கொள்கிறவர்கள், வழிபடுகிறவர்கள், தங்களுடைய மனதின்படி வாழ்கிறவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு வயதில் கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி பக்தி மார்க்கத்தை அனுசரிக்கிற அநேக ஜனங்களை நாம் இந்த பூமியிலே பார்க்கலாம். மனம் திரும்புதல் எல்லாருக்கும் உரியது. சிலர் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். குடித்து வெறித்திருக்கிற ஒரு மனிதன் திருமணத்துக்கு பின்பு இவைகளெல்லாம் விட்டு மனைவிக்கு பிரியமாக வாழ வேண்டும்ங்கிற விருப்பம் வந்தாலே அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றம் வந்துவிடும். இதனுடைய வாழ்க்கையில் அநேகரை நான் அனுபவமாக கண்டதுண்டு. அதே போல் தங்களுடைய மனதின்படி வாழுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் வேதம் மனம் திரும்புதலை குறித்து என்ன சொல்லுகிறது? எது மனம் திரும்புதல்? அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள், விரும்புகிறார்கள். அது சரியானதா என்று சொன்னால் தவறு என்று சொல்ல முடியாது. பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியம், முதலாவது வேதம் பாவம் என்று எதை சொல்லுகிறது? ஒன்று தோற்றத்தின்படி பாவம், அதாவது செய்கிற பாவங்கள். இன்னொன்று உணர்வின் அடிப்படையிலான பாவங்கள். தோற்றத்தின்படி, அதாவது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பி விடலாம். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள். தன்னுடைய மனதின்படி வாழுவான். தன்னுடைய மனது போன போக்கில் போகிற ஒரு மனிதன் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி திரும்புகிற ஒரு விருப்பம்தான் மனம் திரும்புதல். அது பாவத்திலிருந்து திரும்புகிற மனம் திரும்புதல் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது. தெசலோனிக்கேயர் 1:9 சொல்லுகிறது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு காரியம், பாரம்பரியமான வழிபாடுகளிலிருந்து கிறிஸ்துவை அறியாத ஒருவன் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்கிற போது அவரிடத்தில் திரும்பி வருகிற ஒரு காரியம். அவனுடைய வழிபாடுகள் பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தரை அறிந்தபோது அவரை ஆராதிக்கும்படியாக அல்லது அவரிடத்தில் சேரும்படியாக திரும்பி வருகிற ஒரு காரியம் மனம் திரும்புதல். பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் இது பொதுவானது.
ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை, அதாவது பாரம்பரிய வழிபாடுகளிலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை வேதம் அதிகமாக அழுத்தி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காரியம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற வேண்டிய அவசியம் உண்டா, நமக்கு மனம் திரும்புதல் வேண்டுமா, அல்லது நாம் சரியாகத்தான் வாழுகிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டிதான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அறியாதவர்களும் எல்லா மதத்தினரும் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியம் எல்லாருக்கும் நடக்கலாம். ஆனால் உணர்வின் அடிப்படையிலான பாவத்திலிருந்து எந்த ஒரு மனிதனாலும் திரும்ப முடியாது, தன்னை திருத்திக் கொள்ள முடியாது, தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது. அறிந்து கொள்ளுங்கள், செயல் வடிவிலான பாவங்களிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் உணர்வின் அடிப்படையிலான பாவத்திலிருந்து திருத்திக் கொள்ளவும் முடியாது, இன்னும் தங்களை விடுவித்துக் கொள்ளவும் முடியாது. இந்த பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாகத்தான் அநேக மனிதர்கள், ஞானிகள் தங்களுடைய உடலை வருத்தி, இன்னும் முனிவர்கள், சித்தர்கள் இல்லற வாழ்வை துறந்து துறவரம் பூண்டு இவைகளை மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அவர்களால் கூடாத காரியம் என்று சொல்லி, மனிதனால் கூடாதது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்திலிருந்து, பாவ உணர்வுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிற ஒரு காரியம். அடக்கிக் கொள்ளலாம், ஆனால் விடுவிக்க மனிதனால் முடியாது. பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. அதற்கு மனிதனிடத்தில் பலன் கிடையாது. இந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு மாத்திரமே ஒரு மனிதனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார், அருள் செய்கிறார், கொடையாக ஈவாக படுகிற ஒரு காரியம் மனிதனுக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பொதுவான ஒரு காரியத்தை விட்டு கிறிஸ்தவர்களுக்குரிய காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக பிறந்து பிள்ளைகள் ஒழுங்காக வேதத்தின்படி பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு நீதி, நியாயம், நேர்மை, உண்மை இவைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்து ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டுமா, அல்லது பாவ செயல்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று வேண்டுமா என்று சொன்னால், பாவம் செய்யாத ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன? திரும்பவும் சொல்கிற ரெண்டு விதமான பாவம் உண்டு. ஒன்று பாவம் செய்கிறவர்கள், இன்னொன்று பாவத்தில் இருக்கிறவர்கள். பாவத்தில் இருக்கிறவர் என்று சொல்லும்போது எல்லா மனிதரையும் இது குறிக்கும், பாவம் செய்யாதவனையும் இது குறிக்கும். பாவம் செய்யாதவர்களும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் செய்யாத மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறது என்பது அவசியமில்லாத ஒரு காரியமாக, அதாவது பாவம் செய்யாத ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியதில்லை. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. உங்களுக்கு சொன்னது போல செயலின் வடிவிலான பாவம், இன்னொன்று உணர்வின் அடிப்படையிலான பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து, யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி, இவள் வேசித்தனத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்கிறது, நீர் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டும்படியாக அவரிடத்தில் கேள்வி கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்கிறார். யோவான் 8:7 வசனம். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறி. பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன் என்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை, பாவம் இல்லாதவன். இன்னும் அதே யோவான்
46 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பாவம் இல்லாதவர் என்று சொல்லி எபிரேயர் 4:15 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. இயேசு ஒருவரே பாவம் இல்லாதவர். அவர் பாவம் செய்யாதவர்னு சொல்லலை, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் பாவம் இல்லாதவர். அவர் பாவமே பாவம் அறியாதவர் என்று சொல்லப்படுகிறது. பாவத்துக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது, உறவே கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவை மாத்திரம்தான் சொல்லுது. இயேசுவால் மாத்திரம்தான் இப்படி சொல்ல முடியும். இயேசு பரிசுத்தர், தேவனுடைய குமாரன். மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவு புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்படுகிற போது இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தவான்கள், பாவம் முற்றிலுமாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு மனிதன் தான் பரிசுத்தவான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் இந்த கிருபை இலவசமாக ஈவாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதோ அல்லது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்களுக்கு பரிசுத்தவான்கள் என்கிற முத்திரை முதலாவதாகவே போடப்படுகிறது. பின்பு சுத்திகரிப்பு உண்டாக்குகிறது. அது பூரணமாகும் வரைக்கும் இது ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டிருக்கும். என்ன? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவு பெரியதும் நடக்கிற ஒரு சுத்திகரிப்பாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாவம் செய்யாதவர்கள் உண்டு, ஆனால் பாவம் இல்லாதவர்கள் கிடையாது. பாவம் செய்யாதவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த பாவ சுபாவம் நம்மை விட்டு முற்றிலுமாக நீங்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிற யோபு, இவர் சோதிக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால், இவர் தன்னை வசனம் சொல்கிறது, தன்னுடைய பார்வைக்கு யோபு நீதிமானாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் யோபுவோடு பேசும்போது இவ்வாறாக சொல்கிறார், நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்னை குற்றவாளியாக தீர்ப்பாயோ என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், உண்மையாக இருக்கலாம், உத்தமமாக இருக்கலாம், நீதி மார்க்கத்தில் நடக்கலாம், தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழலாம். ஆனாலும் பாவத்திலிருந்து எந்த ஒரு மனுஷனும் பாவத்திற்குள் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்தாலும் நீதி, நியாயம், நேர்மையாக வாழலாம். ஆனால் இந்த பாவத்தின் அடிமைத்தனம், கர்த்தருடைய பிள்ளைகளை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்கிற காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. பிறப்பின் அடிப்படையிலே மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் பிறக்கிறான். ஏனென்று சொன்னால், சங்கீதக்காரன் சொன்னது போல், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். கற்பந்தரிக்கிற அந்த காரியமே பாவத்தில் தான் நடக்கிறது. அப்போ பிறக்கிற மனிதன் பாவத்தில் தான் பிறக்கிறான். இது ஆதாம் தொட்டு ஆதாம் தான் அந்த முதல் மனிதன் பாவத்தில் விழுந்து போனவன். பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த பாரம்பரிய பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெறுகிறது மாத்திரமல்லாமல் சுத்திகரிப்பு, பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாவம் செய்யாதவனே கிடையாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நான் பாவம் செய்தேன், ஆனால் எல்லாரையும் பாவம் செய்தவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் பாவம் செய்தவங்கன்னு சொல்லி நான் தீர்க்க முடியாதுல்ல. அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு உறவு, அல்லது ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஒரு மனிதன் பாவம் செய்தானா செய்யவில்லையா என்பது. பாவம் செய்யாத அநேகர் உண்டு என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். அது மாத்திரமில்லாமல் அப்போஸ்தலன் பவுலடிகள் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லும்போது, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் மேற்கொண்டது என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யாதவர்களும் உண்டு, நீதிமான்கள் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு காரியம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு காரியம். இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அறிந்து அதை விரும்பி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது, இந்த அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வர அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் உங்களோடு பேசி கொண்டிருப்பது உணர்வின் அடிப்படையிலான பாவத்தை குறித்தது. மனந்திரும்புதல் என்பது செயற்வடிவமான பாவத்திலிருந்து மனிதனால் மனம் திரும்ப கூடும். ஆனால் உணர்வின் அடிப்படையிலான பாவத்திலிருந்து மனிதனால் மனம் திரும்பவோ தங்களை விடுவித்துக் கொள்ளவோ முடியாது. இதைத்தான் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த விடுதலை நமக்கு கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உணர்வின் அடிப்படையிலான பாவத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் அல்லது நம்மை எப்படி விடுவிக்கிறார் என்பதை இனி வருகிற காணொளியில் உங்களோடு பேசுகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக உங்களுடைய வார்த்தையை கேட்க கிருபை பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனம் திரும்புதலை குறித்து கர்த்தாவே பேசவும், இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கவும் கிருபை பாராட்டியிருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. நீர் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நம்முடைய ஜனங்கள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்யும். மனபாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. வியாதிகள், பலவீனங்கள் மாறட்டும். வியாதியின் படுக்கைகள் எடுத்து போடும். மெய்யான மனம் திரும்புதலை நம்முடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. நம்முடைய நாம மாத்திரமையும் பரட்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தமிழுடைய ஜெபிக்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.